Action. வெல்கம் டு த ஷோ. இது கோடம்பாக்கம் கோகிலா. நான் உங்க விஜய் திவேஷி ரவி. நேஷனல் மூவி அவார்ட்ஸை வின் பண்ணவங்களுக்கு எவ்வளோ கேஷ் பிரைஸ்னு தெரியுமா? வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்திய மொழிகளில வெளிவந்த படங்களுக்கு வருஷம் வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நேஷனல் மூவி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்குன்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜ்லயும் சிறந்த திரையுலக பிரபலங்களுக்கு நேஷனல் மூவி அவார்ட்ஸை அறிவிச்சிருந்தாங்க. இந்த அவார்ட் வந்து 70வது நேஷனல் அவார்ட். இந்த அவார்ட்ல தேர்வானவர்களுக்கு இந்தியாவோட ஜனாதிபதி கையால அங்கீகரிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அவார்ட்ஸ்ல வந்து 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஸ்வர்ண கமல் அவார்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரி வந்து ராஜ்கமல். ஸ்வர்ண கமல் அவார்ட்ல நாமினேட் ஆனவங்களுக்கு 3 lakhs கேஷ் பிரைஸும், அதே மாதிரி ராஜ்கமல் அவார்ட்ல நாமினேட் ஆனவங்களுக்கு 2 lakhs கேஷ் பிரைஸும் அறிவிச்சிருக்காங்க. இந்த கேட்டகரிஸ்ல யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இயக்குனரின் சிறந்த அறிமுக படத்திற்கான விருது பிரமோத் குமார் இயக்கிய பௌஜா படத்துக்காக கொடுத்திருக்காங்க. சிறந்த இயக்குனருக்கான விருது உஞ்சை படத்தை இயக்கிய சூரஜ் பர்ஜாதியாக்கு கொடுத்திருக்காங்க. முன்னணி கதாபாத்திரத்தில் சிறந்த நடிகருக்கான விருதை வந்து ரிஷப் ஷெட்டி அவர்கள் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி முன்னணி கதாபாத்திரத்தில் சிறந்த நடிகைக்கான விருதை வந்து நித்யா மேனனும் மானுஷி பரேக்கும் வாங்கியிருக்காங்க. சிறந்த குழந்தை கதாபாத்திரத்திற்கான விருதை வந்து ஸ்ரீபத் அவர்கள் வாங்கியிருக்காங்க. சிறந்த ஆண் பின்னணி பாடகர் விருது வந்து அர்ஜித் சிங் அவர்கள் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சிறந்த பெண் பின்னணி பாடகர்ல வந்து பான்வி ஜெயஸ்ரீ அவர்கள் வாங்கியிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவு விருதை வந்து ரவிவர்மன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிறந்த இசையமைப்பாளர் விருதை வந்து AR ரஹ்மான் மற்றும் பிரீத்தம் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.